சென்னையில மழைநீர் வடிகால்கள் பணி எவ்வளவு முடிவடைந்திருக்கு? கிட்டத்தட்ட மழைநீர் வடிகால் அறிவிக்கப்பட்ட பணிகள் 95% முடிஞ்சிருச்சு. எல்லா இடத்துலயும் முடியாமல் இல்ல. ஒரு 20 சென்டிமீட்டர் 25 சென்டிமீட்டர் சாதாரண எப்பவும் பெய்யற மழை பெஞ்சதுன்னா எந்த வடிகாலுக்கு ஒரு பிரச்சனை இருக்காது. சென்னையில் பெய்து வரும் கனமழை காரணமாக மக்கள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி வரும் நிலையில் கடந்த ஆகஸ்ட் மாதம் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் KN நேரு 95% மழைநீர் வடிகால் பணிகளை முடித்துவிட்டோம். 20-25 சென்டிமீட்டர் மழை பெய்தாலும் கூட மழை தேங்க வாய்ப்பே இல்லை என அமைச்சர் KN நேரு கூறிய வீடியோவை சவுக்கு சங்கர் தனது சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ளார். இந்நிலையில் 3 மணி நேரம் பெய்த மழைக்கு வீடுகளிலும் தெருக்களிலும் மழைநீரானது பெருக்கெடுத்து ஓடுகிறது என்றால் இதுதான் 95% மழைநீர் வடிகால் பணிகளை முடித்த லட்சணம் என்றும் மழைநீர் வடிகால் பணிகளுக்காக ஒதுக்கப்பட்ட ரூபாய் 4000 கோடி என்னதான் ஆனது என்றும் மழைநீர் வடிகால் பணிகளுக்காக ஒதுக்கப்பட்ட ரூபாய் 4000 கோடி ஊழல் செய்து தின்பதற்கு பதிலாக மக்களிடம் பிச்சை எடுத்து திங்கலாம் என எதிர்த்தரப்புகள் கடுமையாக தாக்கி வருகின்றனர். மேலும் மழைநீர் வடிகால் பணிகளை முடித்துவிட்டோம், இனி எவ்வளவு பெரிய மழை பெய்தாலும் ஒரு சொட்டு மழைநீர் கூட தேங்காதென வாய் கூசாமல் போய் பேசிய முதல்வர் ஸ்டாலின் நடத்தி கொண்டிருக்கும் ஆட்சி கேவலமான ஆட்சி என மக்களை காரி துப்பும் அளவுக்கு ஸ்டாலின் மீது நம்பிக்கை இழந்து விட்டதாகவும், சென்னையில் எந்த பக்கம் திரும்பினாலும் மக்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மக்களை பாதுகாக்க வேண்டிய முதல்வர் ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் ஆய்வு செய்வது போல போட்டோ ஷூட் மட்டுமே செய்து கொண்டிருப்பதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டி வருவதும் கவனிக்கத்தக்கது.